வாங்க, இன்னைக்கு நாம குழப்பங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல உண்மையான அசைக்க முடியாத மன அமைதியை எப்படி அடையறதுன்னு ஒரு பழங்கால வழிமுறையை வச்சு பார்க்க போறோம். முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு உணர்வுல இருந்து ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா, இன்னும் ஏதோ வேணும், இன்னும் ஏதோ வேணும்னு ஓயாம தேடிக்கிட்டே இருக்கிறது. ஒரு முடிவே இல்லாத சந்தோஷத்துக்கான ஓட்டம். இது ஒன்றும் புது விஷயம் இல்ல. பழங்கால நூல்கள்ல இதை ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கு. நம்ம சந்தோஷத்தை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத வெளி விஷயங்கள்ல தேடும்போது அது எப்பவுமே ஒரு தற்காலிகமான திருப்தியை தான் கொடுக்கும், நிலையான அமைதியை கொடுக்காது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போமா, ஒருவேளை இந்த சுழற்சியை உடைக்கிறதுக்கான வழி நம்ம கண்ணோட்டத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றது தானே இந்த தத்துவம் சொல்லுதுன்னா? அப்படி யோசிக்கும் போது தான் நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு வர்றோம். அது என்னன்னா, நம்ம பார்வையை பொறுத்து ஒரே நேரத்துல இரண்டு உண்மைகள் இருக்க முடியுமா? இந்த கருத்தை புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ஆழமான ஒரு பழங்கால கதை இருக்கு. ஒரு தச்சன், அவரோட குழந்தை, அப்புறம் ஒரு மரயானை. இந்த கதை நாம உலகத்தை எப்படி பார்க்கறோம்னு நம்மளே யோசிக்க வைக்கும். இதத்தான் ஞானி திருமூலர் 2 வரியில ஆனா எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. எப்படி ஒரு உண்மை இன்னொரு உண்மையை முழுசா மறைக்க முடியும்னு இது காட்டுது. இப்போ இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாம அடிக்கடி நம்ம வாழ்க்கையில வர்ற யானைகள்ல சிக்கிக்கிறோம். அதாவது நம்ம வேலை, கவலைகள், ஆசைகள் இதுல மூழ்கி போகும்போது அந்த யானை உருவானதுக்கு காரணமான அந்த அமைதியான மாறாத மரத்தை, அதாவது நம்மோட உண்மையான இயல்பை நம்ம முழுசா மறந்துடுறோம் இல்லையா? சரி, அப்போ நம்ம பார்வைய யானையில இருந்து மரத்துக்கு மாத்திரம்னு வச்சுக்கலாம். இந்த பயணத்தோட இலக்கு தான் என்ன? நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம இலக்கு வந்துட்டு போற ஒரு தற்காலிக உணர்ச்சி கிடையாது. அது ஒரு ஆழமான உள் அமைதி. வெளியில என்ன நடந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள அசையாம இருக்கிற ஒரு நிதானமான நிலை. நம்ம முன்னோர்கள் இதை எவ்வளவு அழகா ஒரு உருவகமா சொல்லிருக்காங்க தெரியுமா? நமக்குள்ளே ஒரு ஆனந்த சமுத்திரம் இருக்கு, ஆனா நம்ம வாழ்நாள் முழுவதும் வெளி இன்பத்தோட ஒற்றை துளிகளுக்காக ஏங்கி தவிக்கிறோம். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை அடையறதுக்கு ஒரு வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அலைபாயிர மனசிலிருந்து அசையாத ஒரு நிலைக்கு போறதுக்கான ஒரு நடைமுறை வழிய, ஒரு 3 படி பாதையை பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்குற இந்த படம் அந்த முழு பயணத்தையும் ரொம்ப அழகா நமக்கு விளக்குது. எப்படி சலனங்கள் நிறைந்த மனசுல இருந்து அசைக்க முடியாத ஒரு நிலைக்கு போறதுங்கிற ஒரு தெளிவான வழிகாட்டி இது. இந்த பாதை 3 முக்கியமான படிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. மொதல் படி சித்த சுத்தி. அதாவது எந்த பலனையும் எதிர்பார்க்காம செல்ஃப்லெஸ்ஸா செயல்களை செஞ்சு நம்ம மனசுல இருக்கிற பேராசை, பொறாம மாதிரியான கசடுகளை நீக்கிறது. 2வது படி அப்படி சுத்தமான மனசை ஒரே ஒரு விஷயத்துல ஒருமுகப்படுத்துறது. 3வது அப்படி ஒருமுகப்பட்ட மனசோட நம்மளோட உண்மையான இயல்பை, அந்த அமைதியோட மூலத்தை உணர்றது. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இப்படி யோசிச்சு பாருங்களேன். படி நல்ல செயல்கள்ங்கிற விதைகளை விதைக்கிற மாதிரி, 2வது படி அந்த செடியோட வேர்கள் எல்லாம் ஒரே ஒரு ஒளி மூலத்தை நோக்கி வளர்ற மாதிரி. இப்போ அந்த 2வது படியான பக்தி இருக்கு இல்லையா, அது நிறைய சமயங்கள்ல தவறா புரிஞ்சுக்கப்படுது. அதோட உண்மையான பங்கு என்னன்னு இப்போ தெளிவா பார்க்கலாம். பொதுவாவே ஒரு கேள்வி வரும். வெறும் அறிவு சார்ந்த ஞானம் பெருசா, இல்ல உணர்வுபூர்வமான பக்தி பெருசா? எது உயர்ந்த பாதை? நிறைய பேர் ஆன்மீகத்தை இப்படி ஒரு பிரமிட் மாதிரி தான் பார்க்கறாங்க. சடங்குகள் எல்லாம் கீழேயும், தூய்மையான அறிவு அந்த பிரமிட்டோட உச்சியிலையும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒருவேளை நாம இத தப்பா பார்த்துட்டு இருந்தா, இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, பக்திங்கிறது அந்த ஏணியில ஒரு கீழ்ப்படி கிடையாது. அது இந்த பயணத்தை நாம வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு கருவி. அதோட பிராக்டிக்கல் பவர் என்ன தெரியுமா? அது நமக்கு உடனடியா ஒரு ஆறுதலை கொடுக்கும். நம்ம பாரங்களை, கவலைகளை இறக்கி வைக்கிற அந்த ஒரு செயல் மட்டுமே நம்ம மனசோட சுமையை குறைக்க போதுமானது. அப்போ பக்திங்கிறது வெறும் ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும் இல்ல, அது நம்மள அந்த இறுதி அசைக்க முடியாத நிலைக்கு கூட்டிட்டு போற ஒரு வாகனம் மாதிரி. கடைசியா பாத்தீங்கன்னா, இந்த பாதை நம்ம வாழ்க்கையில வர்ற சவால்களை எல்லாம் மாயமா மறைச்சிடாது. ஆனா அந்த சவால்களோட நமக்கு இருக்கிற உறவையே மொத்தமா மாத்திட்டோம். இது நீச்சல் கத்துக்கிற மாதிரி தான். கடல்ல அலைகள் இருக்கத்தான் செய்யும், ஆனா உங்களுக்கு மூழ்கிடுவோங்கிற பயம் இனிமே இருக்காது. இது நம்மள ஒரு இறுதி சிந்தனையோட விட்டுட்டு போகுது. நம்மளோட உண்மையான இயல்பே ஒரு அமைதி சமுத்திரம்னு நமக்கு தெரிஞ்சா, நாம ஒவ்வொரு நாளும் தூக்கிக்கிட்டு தெரியிற பாரங்களோட கணம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன்.